ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். டியூஸ்டே மார்னிங் அம்மா வீட்டில் இருந்து பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் மண்டே மார்னிங் 6 o'clock ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. என் அம்மா வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா வெனஸ்டே கிறிஸ்மஸ்க்கு லீவ்னால அவர் ஊர் பெருந்துறையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுவார். அதனால் என் அம்மா வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போனது அவங்க கஷாயம் செய்கிறதுக்காக எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கோதுமை மாவில் கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 2 பவுல் கோதுமை மாவு எடுத்துட்டு 6-7 ஏலக்காவை தட்டி எடுத்துக்கலாம். நான் மெதுவாக தட்டிட்டு இருந்தேன். எங்கள் மாமா ஒய்ஃப் வாங்கி நான் தட்டுறேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. தட்டி அந்த மாவோட ஆட் பண்ணிடலாம். மாவு எடுத்து அதே பவுல்லேயே 1.5 பவுல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி அதோட 1/4 சொம்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மாவோட சுகர் சீக்கிரம் கரையாது. 10 மினிட்ஸ் பக்கமாக அதை ஊற வச்சோம்னா தான் சுகர்லாம் நல்லா கலந்து வரும். நம்ம இப்படி சுகர் ஆட் பண்ண வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், கெட்டியாக பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்த தேங்காயை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். அதில் போட்டு இப்போ 4 பழம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவோடு கலந்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் சோடாப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். எண்ணெய் காய வச்சுருக்கோம், எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கஷாயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. அந்த சைடு இந்த சைடு திருப்பி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். எங்கள் மாமா பையன் நானும் திருப்புறேன்னு சொல்லி எங்கள் அக்கா கிட்ட ஏறி உட்காந்துக்கிட்டான். 2 சைடும் வெந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இப்படி லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். எல்லோரும் மைதா மாவில் தான் கஷாயம் செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு டைம் கோதுமை மாவில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கஷாயம் ரொம்ப சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. வெளியே அம்மா பாட்டி எல்லோரும் தட்டுக்காய் உரிச்சிட்ருக்காங்க. அவங்கள டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம் வாங்க. கஷாயம் போட்டுச்சு செம்ம சொல்லு. எங்கள் சின்ன பாட்டி பெரிய பாட்டி 2 பேருமே டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு